வணக்கம்ப்பா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆர்கானிக் சிக்கன் எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன், பாருங்கள். இது 1.5 கிலோ கோழி. இதுக்கான மசாலா ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது அதில் ஒரு உளுந்த அளவுக்கு கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிடுவோம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கிராமத்து ஸ்டைலு ஆர்கானிக் சிக்கன் கறி. இதில் எந்த விதமான ஸ்பைசஸும் சோம்பு கொஞ்சம் தவிர எதுவும் சேர்க்க மாட்டாங்க. இதுதான் கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. பாருங்கள் எப்படி வைக்கிறோங்கிறத பாருங்கள். இது எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி அதுப்படி வச்சா தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் மற்றதெல்லாம் எல்லாம் சேர்ப்போம். இஞ்சி பூண்டு மல்லிகை மசாலாலாம் சேர்ப்போம். ஆனால் இந்த நாட்டுக்கோழிக்கு மாத்திரம் இது மாதிரி தான் மசாலா வச்சு அரைச்சி தான் வைப்போம். இந்த அம்மியில் உட்காந்து அரைப்போம். இப்போது முடியறதில்லை, அதனால் மிக்சியிலே அரைச்சிக்கிறோம். இப்போது இது ரெண்டும் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு 50 கிராம் மல்லி, இந்த அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கோங்க. அதை நல்லா சிம்லேயே வேண்டாம், ஒரு மீடியம் சைஸு மீடியம் ஃப்ளேவர் வச்சு இதை மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. கறியிற வேண்டாம். இப்போது ஒரு 30 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இதையும் சிம்மில் வச்சு வறுக்கணும். இதையும் கருகு விட்டுறக்கூடாது. கருகுனா டேஸ்ட் மாறிடும். அந்த தோல் மாத்திரம் நல்லா விரிவாகணும். இப்போ சட்டி சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே நல்லா அந்த பச்சை வாசம் போயிடும். இப்போ ஓரளவு இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நம்ம இதுக்கு வெங்காயம் பக்கத்தில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம். இது 1 கேஜி கறிக்கு எலும்பு தனியாக எடுத்திருக்கேன். 1 கிலோ கறிக்கு அளவு மசாலா. இதோட நம்ம சீரகம், இந்த அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கிடணும். சீரகம் ஒரு நல்ல வாசம் இருக்கிறது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிய விடக்கூடாது. சீரகம் ஒன்று என்றைக்கு ராவாக இருந்தால் தான் டேஸ்ட்டு, பொரிஞ்சால் ஒரு கசப்பு கொடுக்கும். அடுத்து பெருஞ்சீரகம், இந்த அளவுக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கே இதுதான் கறி மசாலா ஐட்டு, வேறு எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம். இப்போது வீட்டுக்கு பிள்ளை அந்த கோழியை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தமாக ஒரு இது கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம நெருப்பில் போட்டு கொஞ்சம் வாட்டணும். இப்போது இங்கே பின்னால் மழை பெஞ்சு விறகுலாம் நனைஞ்சிட்டதுனால கேஸ் ஸ்டவ்லேயே வாட்டுறேன், தப்பாக நினைக்காதீங்க. இப்போது இதை வாட்டினதுக்கப்புறம் அடுத்து முக்கியமான ப்ராசஸ் இதுதான். மஞ்சள் நிறைய தேய்க்கணும். ஏன்னா மஞ்சள் இது ஆன்டிசெப்டிக், அதாவது எந்த கிருமிகளையும் கொல்லக்கூடிய, அதோட ஸ்கின்னில் என்னமோ கிருமிகள் இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், அதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் நம்ம மஞ்சள் தேய்ச்சி அதை நல்லா கழுவுனதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கணும். ஆர்கானிக் கோழி மாத்திரம் நான் வெளியில் வெட்ட கொடுக்க மாட்டேன். அவங்க பீஸாக வெட்டிடுவாங்க. நான் பாருங்கள் 2 லெக் பீஸு, 2 விங்ஸு, 2 லாலிபாப், ஈரல் டேமேஜ் இல்லாமல் ஈரல், முட்டைக்கறி எல்லாம் அவங்கன்னா எல்லாம் புதுசாக வெட்டினதுனால இனமாக எடுத்து கொடுக்க முடியாது பிள்ளைகளுக்கு. அதனால் நான் ஆர்கானிக் கோழின்னா நான் தான் பைசல் பண்ணுவேன். இப்போ அந்த மசாலா எல்லாம் கொட்டி 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை இந்த பசுமோனில் அடிக்கணும். மசாலாவும் சேர்த்துட்டு வெங்காயத்தை பசுமோனில் அடிச்சுட்டு நல்லெண்ணெய் 2 கை நல்லெண்ணெய் சேர்ந்து இது மாதிரி கைட்டே தான் பிசையணும். நல்லா கைட்டு பிசைஞ்சு இந்த பாத்திரம் நிறையா தண்ணி வைக்கணும். என்ன 1.5 கிலோ கோழி கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். நாட்டுக்கோழி குக்கரில் நம்ம வச்சோம்னா அதை அப்படியே பீஸாக கலண்டுரும். அதனால் நாட்டுக்கோழி என்றைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க. 1 மணி நேரம்னாலும் அது வாட்டிக்கு சிம்மில் வந்துகிட்டே இருந்தால் நல்லா வெந்துடும். பீஸும் டேமேஜ் ஆகாமல் அப்படியே நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம அடுப்பில் ஏற்றிப்போம். இதோட முட்டை கருவையும் முட்டைப்பையையும் நம்ம முதல்ல போடக்கூடாது. இது முடிகிற நேரத்தில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்குவோம். தேங்காய் அரைச்சி விடக்கூடாது. இந்த எலும்பு தனியாக குழம்பா வச்சுருவோம். இது நாளைக்கு காலை டிஃபனுக்கு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ குழம்பு நல்லா கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு இந்த சமயத்தில் தான் முட்டைக்கரு போடணும். நான் எடுக்க வந்திருக்கேன். முட்டைக்கரும் போடணும், தேங்காய் பாலையும் சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், திக்காகக்கூடாது. இந்த அளவுக்கு
நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.